என்ன கேட்குறேன்னா, இவங்க நட்புறவு நாடுகள எதையுமே மதிக்கிறது இல்ல. யாரு இன்றைய மோடி அரசாங்கம். என்ன காரணம்னா, ஏற்கனவே அதாவது சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து நமக்கு நட்புறவு நாடு ரஷ்யா சார். அதுல எந்த வித மாற்று கருத்து சார். நம்மளுடைய நட்புறவு நாடு பாலஸ்தீனம் சார். ஆனா பாலஸ்தீனத்தில இன்னைக்கு அடிச்சு கொன்னுகிட்டு இருக்காங்க சார். ஆனா அங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்கங்கிற இஸ்லாமிய வெறுப்பு காரணமா, அதை யாரு அது மேல போர் தொடுக்கிறாங்களோ, இது இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்குது சார். இத பொதுவான ஆதரவாளர்கள் நிறைய பேர் கண்டிக்கிறாங்க சார். இந்த அரசாங்கம் கண்டும் காணாமை கண்ணை கட்டிக்கிட்டு அந்த படுகொலைக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆதரவுனா என்ன? அவங்க பாலஸ்தீனத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவை நிறுத்திட்டு இஸ்ரேலுக்கு மறைமுக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். இந்த அரசாங்கம் பழைய வெளியுறவு கொள்கைகள் எதையுமே தெளிவாக பண்ணலை. இவங்களுடைய நோக்கம் எல்லாம் அரசியலுக்காக காங்கிரஸ் எதையெல்லாம் கொண்டு வந்துச்சோ அதையெல்லாம் மாற்றணுங்கிற கணக்கில், உதாரணமாக சொல்லுவாங்க ஊர் பக்கம் வித்தியாசமாக ஓடணுங்கிறதுக்காக, அதாவது ஒரு கைலி கட்டிட்டு ஒருத்தன் வித்தியாசமாக ஓடலாம், திரும்ப என்ன பண்ணலாம், ஃபேண்ட் போட்டு ஓடலாம். ஆனால் வித்தியாசமாக ஓடணுங்கிறதுக்காக அம்மனமாக ஓடுற மாதிரி இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு சார். வேற ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை.